அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நேரத்திலே அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்டு போனார்களோ அந்த நிமிடத்திலிருந்து அதிமுகவினுடைய அரசியல் அசைவுகளை தீர்மானிப்பது அதிமுக கிடையாது, வெளியிலிருந்து என்று சொன்னால் அது யார் என்று உங்களுக்கு தெரியும். எனவே அந்த நிமிடத்திலிருந்து இவர்களுடைய குடுமி பிடி என்பது டெல்லிக்கு போய்விட்டது, பிஜேபிக்கு போய்விட்டது. அதை இன்றைக்கு கூட நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அமித்ஷாவே சொன்னார் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக இவர்கள் அந்த பிடியை கொண்டு போய் டெல்லியிலே கொடுத்து விட்டார்கள். அவர்கள் ஆட்டுவிக்கிறார்கள். என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு அதிமுக பழையபடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் திராவிட இயக்கம் என்றால் அரசியல் ரீதியாக களத்திலே நின்று வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது, அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அந்த இடத்திற்கு வர வேண்டும், ஆட்சி பொறுப்பை பிடிக்க வேண்டும், தமிழ்நாட்டை காஷ்மீர் மாதிரி கைப்பிடிக்கில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா திமுகவை நெருங்க முடியவில்லை. ஆனால் அதிமுக என்கிற அமைப்பை சிதிலமடைய செய்துவிட்டால், அதிமுக என்கிற அமைப்பினுடைய அடித்தளம் நொறுங்கிவிட்டால் அந்த இடத்திற்கு நாம் உட்கார்ந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை நோக்கி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் பாதையை செப்பனடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.